வெல்கம் டு Mrtutorbuddy. இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி ஒரு பிடிஎஃப் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி எப்படி ஒரு பிடிஎஃப்பை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது என்பதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கூகுள் க்ரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ஷேர்வேர் ஆன் சேல் அப்படின்ற வெப்சைட்டில் போங்க. இதில் நிறையா ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸு நம்மளுக்கு அவங்களே டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது. இதில் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளார போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிவ் அவேஸ் ஃப்ரீபீஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அவங்க நிறையா சாஃப்ட்வேர்ஸை கஸ்டமர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. கொஞ்சம் டைம் தான், லிமிட்டட் டைமுக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ்க்கு இங்கே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த சாஃப்ட்வேருக்கு நிறைய ஸ்டார் ரேட்டிங் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே லெஜிட்டாக இருக்கும். ஸோ இதில் வைரஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் வைரஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் டிஃபெண்டர் டோட்டல் செக்யூரிட்டி இருக்கும். அதையும் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விஃப்ட் டூ ப்ரோ அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு பிடிஎஃப் எடிட்டர் சாஃப்ட்வேரு. எப்படி அடோப் அக்ரோபேட் ரீடர் அதில் போய்ட்டு நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, அதுபோல் இது. ஆனால் அடோப் அக்ரோபேட் ரீடரில் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. பட் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, கீழே ஐ வாண்ட் திஸ் அப்படி இருக்கு பாருங்கள். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை நாளில் இது சேல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் ஸ்விஃப்ட் டூ ப்ரோ நவ் அப்படின்னு கொடுங்க. அடுத்த பேஜில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேணாம், ஐ டோன்ட் யூஸ் ஃபேஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிவ் இட் டு மீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வரும். அப்படியே டவுன்லோட் பட்டனும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் என்ன ஆகும், உங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். ஸ்விஃப்ட் டூ ப்ரோ அப்படின்றது இதோ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போய்ட்டு நம்ம ஒரு பிடிஎஃபை சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணணும், எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அதை வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிடிஎஃப்பில் வேர்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் ஃபைல் கொடுக்குறேன். ஆட் ஃபைல் போய்ட்டு நீங்கள் எந்த இடத்துல பிடிஎஃப் வச்சுருக்கீங்களோ அதை லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட் வேர்டில் இருக்குது. செட்டிங்ஸ் போங்க. இதில் எனேபிள் ஓசிஆர் அண்ட் ஆல் கண்டென்ட் கேன் பி எடிட்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ என்ன இருக்குது, இந்த பிடிஎஃப் எனக்கு எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதை எடிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் டைப் பண்ணுறேன். சர்க்குலர் அப்படின்னு இருக்குது. சர்க்குலர் அப்படின்னு நானுங்க டைப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஒரு பிடிஎஃபை எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றுறது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணலாம். எதை வேணால் நீங்கள் இதில் எடிட் பண்ணலாம். டேபிள்ஸ் எது வேணால் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் நம்ம, இல்லை எனக்கு சாஃப்ட்வேர்லாம் வேண்டாம், நான் ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. நம்ம இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் செஜ்டா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. செஜ்டா ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளார போங்க. உள்ளார போனீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், நம்ம ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, நெட்டு வேணும். இன்டர்நெட் இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எந்த இடத்துல இருக்கோ அந்த சாஃப்ட்வேரை அந்த பிடிஎஃபை லொக்கேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃபை நான் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃபை லொக்கேட் பண்ணிட்டேன். லொக்கேட் பண்ண உடனே அந்த பிடிஎஃப் உள்ளார வந்துடும். அது என்ன பண்ணும், ஆன்லைன்லேயே என்ன பண்ணிவிடும், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுக்கும். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. அதாவது இதில் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் பண்ண அளவுக்கு எடிட் பண்ண முடியாது. பட் உங்களால் டெக்ஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள்
இதில் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்குலர்ன்றது எனக்கு வேண்டாம் சரிங்களா. சப்போஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்ற இடத்துல எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கூல் பேரை அடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் எனக்கு ஒயிட்டாக வேணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம் அப்படியே ஒயிட் ஆகிடும். அதே போல் இந்த இடம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள், அது ஒயிட் ஆகிடும். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுறேன், இப்போ இது ஒயிட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல எனக்கு வேறு டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வேறு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் பிடிஎஃப்பை நம்ம சின்ன சின்ன கரெக்ஷனோடு இப்படியும் நம்ம ஆன்லைனில் எடிட் பண்ணிக்கலாம். அதில் பண்ணோம்னா நம்ம பிடிஎஃப் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்ம கைக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதெல்லாமே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது, இந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி பண்ண முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், எம்எஸ் ஆஃபீஸ், அதுலேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். இதில் போய்ட்டு ஓப்பன் ஃபைல் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லொக்கேட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டே வந்து நிறைய வேலைகளை வந்து தானாகவே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்கும். பட் இதுலேயும் வந்து அந்தளவுக்கு சில அக்யூரேசி இருக்காது. பெய்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா விஷயத்த வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஷேர்வேர் செல் அப்படின்ற வெப்சைட்டில் பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும், அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எம்எஸ் ஆஃபீஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், இது வந்து ஒரு இமேஜ், அதாவது அவங்க வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதனால் வந்து அது ஒரு இமேஜாக கன்சிடர் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை நம்ம சின்னதாக்கலாம் பெருசாக்கலாம், அந்த இமேஜ் உள்ளார போய்ட்டு நம்மளால் எடிட் பண்ண முடியாது. சரிங்களா. அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் நம்மளால் உள்ளார போய்ட்டு எடிட் பண்ண முடியும். வேர்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ஒரு பிடிஎஃப்பை வந்து நம்ம ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இதே பிடிஎஃப்பை நாம் என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து நான் வேர்டில் அடித்து அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு. அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம வேர்டில் ஓப்பன் பண்ணும்பொழுது எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் டைப் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் வேர்டில் அது வந்து எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், எனேபிள் எடிட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடிட் ஆகும். ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோம்னா அது ஒரு இமேஜாக தான் ப்ராசஸ் பண்ணும், அதை வந்து அது எடிட் பண்ண அலோவ் பண்ணாது வேர்ட் டாக்குமெண்ட்டில். பட் நான் சொன்ன சாஃப்ட்வேரில் அதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸு, எம்எஸ் ஆஃபீஸு, அந்த ஸ்விஃப்ட் ப்ரோ, அப்புறம் செஜ்டா ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர், இந்த 3த்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.